எந்த குற்றச்சாட்டுக்காக அவர் நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கு விசாரணைகள் நடந்துகிட்டு இருந்ததோ அந்த குற்றச்சாட்டுகளை தாண்டி இப்போ பல்லிகம ஹேமரத்ன தேரருக்கு எதிராக பல விஷயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பல்லிகம ஹேமரத்ன தேரருடைய தனிப்பட்ட படுக்கை அறையில ஒரு பெண்ணினுடைய தலைமுடி காணப்பட்டிருக்கு. அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இது பாதிக்கப்பட்ட சிறுமியோடது கிடையாது. அப்போ இங்க பாதிக்கப்பட்ட வேறொருத்தங்களும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு. இது தொடர்பான முழுமையான விடயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். முதலாவதா ஆகஸ்ட் மாதம் 21 அனுராதபுர நீதிமன்ற வளாகத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கு விசாரணைகள் தேதியிட்டபடியே ஆகஸ்ட் மாதம் 21 மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. அங்க வழக்கு விசாரணைக்காக வந்த பல்லிகம ஹேமரத்ன தேரர் தன்னோட சட்டத்தரணி காலிங்க இந்திரதிச அவர் வந்திருந்த அந்த சொகுசு வாகனத்துல தான் நீதிமன்றத்துக்கு வர்றாரு. ஆனா சாதாரணமா சந்தேக நபர்கள் வரக்கூடிய வழியில இல்லாம நீதிபதிகள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த பிரத்யேக நுழைவாயில் வழியா தான் பல்லிகம ஹேமரத்ன தேரர் நீதிமன்றத்துக்குள்ள போறாரு. இந்த ஒரு விஷயம் அன்னைக்கு நாள்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருந்தது, ஒரு சர்ச்சையா மாறி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில தரப்பினர் எப்படியான வாதங்களை முன் வச்சாங்க அப்படின்னா, அவர் ஒரு தேரர், இப்போ இலங்கையில வந்து தேரர்களுக்குன்னு ஒரு சில தனியான வழிமுறைகள் பின்பற்றப்படும் இல்லையா, அதனால அவர் அப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில தரப்பினர் அவங்களுடைய தரப்பு வாதங்களை முன் வச்சிருந்தாங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் இன்னொரு தரப்பு வந்து இதை கடுமையா விமர்சிச்சும் இருந்தது. இப்படியான பின்னணியில அந்த இடத்துல நீதிபதிகள் நுழையக்கூடிய நுழைவாயில் மூலமா நீதிமன்றத்துக்கு போகும்போது அங்க பாதுகாப்புக்கு நின்றுட்டு இருந்த கீழ்நிலை போலீஸ் அதிகாரிகள் அந்த வாகனத்தை மறிக்க முயற்சி செஞ்ச சந்தர்ப்பத்துல அங்கு வந்திருந்த ஒரு அனுராதபுர போலீஸ் நிலையத்தோட பதில் பொறுப்பதிகாரி ஒரு கை அசைவு மூலமா அந்த வாகனத்தை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. இந்த ஒரு காணொளியும் கூட அண்மைய தினங்களாவே வந்து சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல பகிரப்பட்டு வந்தது. அங்க எந்த விதமான ஒரு உத்தியோகபூர்வ தேவையுமே இல்லாத ஒரு நிலையில அனுராதபுர பிராந்திய மூத்த போலீஸ் அத்தியட்சகர், உதவி போலீஸ் அத்தியட்சகர், அதையும் தாண்டி உடமழுவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அங்க எந்த விதமான ஒரு உத்தியோகபூர்வ தேவையுமே இல்லை அப்படிங்கறதான் சுட்டி காட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இவங்க வந்தது பல்லிகம ஹேமரத்ன தேரருக்காகவா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல எழுப்பப்பட்டிருக்கு. சாதாரண மக்களுக்கு ஒரு நீதி, செல்வாக்கு இருக்கக்கூடிய மத தலைவர்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு நீதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோவோட அதிக அளவுல எழுப்பப்பட்டு வந்தது. இதுக்கப்புறமா இந்த 4 மூத்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் தலைமையகம் அவசரமா அழைப்பானை அனுப்பியிருக்கு. அதாவது எந்த ஒரு உத்தியோகபூர்வ பணி தேவையுமே இல்லாம எதுக்காக அன்னைக்கு நாள்ல அந்த இடத்துக்கு நீங்க போயிருந்தீங்க, ஒரே ஒரு கையசைவு மூலமா அந்த வாகனத்தை உள்ள விட்டதுக்கான காரணம் என்ன? அதாவது நீதிபதிகள் போகக்கூடிய அந்த முக்கியமான விசேடமான நுழைவாயில் மூலமா பல்லிகம ஹேமரத்ன தேரர் ஒரு வழக்கோட சந்தேக நபரா பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர், அவரை உள்ள அனுப்புனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற தொடர்பா இவங்க கிட்டையும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கதா தான் இன்னைக்கு நாள்ல ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதையும் தாண்டி இப்படி சமூக வலைதளங்கள்ல வெளியாகி இருந்த அந்த ஒரு வீடியோல அங்க இருந்த ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி பல்லிகம ஹேமரத்ன தேரர் வந்திருந்த அந்த வாகனத்துக்கு முன்னாடி கீழே விழுந்து வணங்குற மாதிரியான ஒரு வீடியோவும் வந்து பகிரப்பட்டு வந்தது. இது எல்லாமே தான் இந்த 4 மூத்த போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்கிறதுக்கான காரணமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இந்த வழக்கோட மிக முக்கியமான ஒரு தடயவியல் ஆதாரமும் இன்னைக்கு நாள்ல வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்துல பல்லிகம ஹேமரத்ன தேரர் மூலமா பாதிக்கப்பட்டதா சொல்லப்படக்கூடிய அந்த சிறுமி சம்பவம் நடந்த இடத்தை அதிகாரிகளுக்கு அடையாளம் காட்டியிருந்தாங்க. அந்த தேரரோட படுக்கை அறையில இருந்த கட்டிலுக்கு கீழே அமைக்கப்பட்டிருந்த ஒரு காப்பட்டில் இருந்து ஒரு சில திரவ தடயங்களும் சேகரிக்கப்பட்டிருந்தது. அந்த டிஎன்ஏ அறிக்கைகளும் வந்து பல்லிகம ஹேமரத்ன தேரரோடது தான் அப்படின்னு சொல்லி அண்மையில உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இப்படியான பின்னணியில இந்த விஷயம் சம்பந்தமா இந்த அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் அறிக்கைகளை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறதுல ஒரு சில தாமதங்கள் இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களும் அதிக அளவுல எழுப்பப்பட்டு வந்தது. இந்த அறிக்கைகள் தாமதமாகிறதுனாலதான் இந்த வழக்கும் தொடர்ந்து நிலுவையிலேயே இருக்கு, பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு எந்த விதமான ஒரு நீதியும் இப்போ வரைக்குமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட வந்த நிலையில அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம்
நடத்தின நுணுக்கமான டிஎன்ஏ ஆய்வுல அந்த காப்பெட்டில் இருந்த உயிரணு எல்லாமே வந்து பல்லேகம ஹேமரத்ன தேரரோடது தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டது மட்டும் இல்லாம அவருடைய தனிப்பட்ட படுக்கை அறையில இருந்த ஒரு பெண்ணோட தலைமுடி தொடர்பான ஒரு அறிக்கையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அண்மையில நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்ட இந்த புதிய மருத்துவ அறிக்கையினாலதான் இந்த வழக்கோட மிக முக்கியமான திருப்பமே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தேரர் தங்கி இருந்த இந்த தனிப்பட்ட படுக்கை அறையில இருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த ஒரு தலைமுடி பாதிக்கப்பட்ட சிறுமியோடது தான் அப்படிங்கிறது தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் வெளியிட்ட அந்த அறிக்கையில அந்த தலைமுடி பாதிக்கப்பட்ட சிறுமியோடது கிடையாது, அது முற்றிலுமே வேறொரு பெண்ணோடது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை பத்தி சாதாரணமா யோசிச்சு பார்க்கும்போது இந்த இடம் பொதுமக்கள் சாதாரணமா வந்து போற ஒரு இடம், விகாரையோட மண்டபம் அப்படிங்கிறது கிடையாது. இது அந்த தேரர் உறங்கக்கூடிய தனிப்பட்ட படுக்கை அறை. அப்படின்னா இந்த தலைமுடி பாதிக்கப்பட்ட சிறுமியோடது இல்லையா இருந்தா அந்த அறைக்குள்ள வந்து அந்த இன்னொரு பெண் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுப்பப்பட்டது. அவர் எதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ பலத்தளவுல எழுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் சமூக வலைதளங்கள்ல எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விமர்சனமாகவும் இருக்கு. இதை தாண்டி பாதிக்கப்பட்ட சிறுமி ஒரே ஒரு சிறுமி தானா, அப்படி இல்லைன்னா இதே மாதிரி வேற பெண்களும் இந்த அறைக்குள்ள வரவழைக்கப்பட்டிருக்காங்களா, பல்லேகம ஹேமரத்ன தேரர் மூலமா இன்னும் பல பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. மற்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மறைமுக வலைப்பின்னல் இயங்கிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த விஷயம் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய பின்னணியில இந்த பல்லேகம ஹேமரத்ன தேரருடைய ஆதரவாளர்கள் அவருக்காக பேசக்கூடியவங்க என்ன சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, சில சந்தர்ப்பங்கள்ல இந்த அறையை சுத்தம் செய்ய வந்த ஒரு பணிப்பெண்ணுடைய தலைமுடியா இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல வாதங்களை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது தேவைகளுக்காக அந்த அறைக்கு வந்து போனவங்க அவங்களுடைய தலைமுடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஆனா இதை தாண்டி இன்னொரு கட்டம் போய் இதற்கான சோதனைகளை முன்னெடுக்கிறதா இருந்தா அங்க வந்து போன இந்த டிஎன்ஏ அறிக்கைகளை பரிசோதித்து பார்க்கும்போது இந்த சம்பவத்தோட ஆழம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் தொடர்ந்தும் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்வரும் நாட்கள்ல இந்த சம்பவம் தொடர்பா இன்னும் பல விஷயங்கள் நீதிமன்றத்துல வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர் விஷயத்துல பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இதுவரைக்குமே எந்த விதமான ஒரு நீதியுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் போய்கிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இந்த ஒரு விஷயம் தொடர்பா எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியுமே கூட வாய் திறக்கவே இல்லை, இப்போ வரைக்குமே எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கல அப்படிங்கிறதும் ஒரு மாதிரி வியப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சம்பவம் தொடர்பா பல விடயங்கள் வெளியான ஆரம்பத்திலேயே வந்து இவருக்கு ஆதரவா பல குரல்கள் எழுந்தது. அதாவது இந்த சிறுமியை பத்தி பல பேர் வந்து தவறான கோணத்துல வந்து பல கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க. இப்படி பல சம்பவங்கள் நடந்தது எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இப்போ அறிவியல் பூர்வமா இந்த டிஎன்ஏ ஆதாரங்கள்ல எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த டிஎன்ஏ ஆதாரங்களை யாராலையும் மறுக்கவோ அழிக்கவோ முடியாது. இந்த மாதிரியான பல தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில எதிர்வரும் நாட்கள்ல இன்னும் பல பேரோட முகமூடிகள் கிழியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்னு எங்களுடைய நாட்டோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் அடிக்கடி பல மேடைகள்ல ஞாபகப்படுத்துற மாதிரி பல்லேகம ஹேமரத்ன தேரர் விவகாரத்திலையும் வந்து சட்டம் எல்லாருக்கும் சமமா செயற்படுத்தப்படணும் அப்படிங்கிறதான் நாட்டு மக்கள் எல்லாருடையும் கோரிக்கை. இப்படி வெளியா இருக்கக்கூடிய தகவல்கள் இந்த வழக்குல இன்னொரு திருப்பமா இருக்க போகுதா அப்படிங்கிற தொடர்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.